Astro6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுபகிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். அவர் 9ஆம் இடத்துல உச்ச தன்மையோடு இருக்கிறாரு. கூடவே குரு பகவானும் இருக்கிறாரு. இந்த நல்ல காலத்தில் ரொம்ப பந்தா பண்ணாமல் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. குருவின் பார்வை இருப்பது உங்களுக்கு நற்பலன்களையும் ஏற்றத்தையும் தரும். வருமானமும் அதிகரிக்கும். அதே போல விரயம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதால அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்குங்க. அரசியல் போட்டிகள்லாம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள் தானாகவே சேரும். எதை செய்தாலும் அதுக்கு தகுந்தபடி உங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் கிடைக்க போகுது. கலைத்துறையினருக்கெல்லாம் அறிமுக வளர்ச்சி பெற்று அதன் மூலம் எல்லோருடைய மனதிலேயே இடம் பிடித்துப்பீங்க.
குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. எதிலும் தேவையற்ற சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்திலையும் சரி, அணுகுமுறையிலையும் சரி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே பணிபுரிய இடத்துலலாம் உங்களுடைய சேவை பாராட்டப்படும். குறிப்பிட்ட சில வேலைகளில் கவனத்தை செலுத்தி அதன் மூலம் வருமானம் பெறும் வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. வாகன வசதிகளையும் முடிஞ்சளவு பெருக்கி கொள்ளுவீங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி வேலைப்பளுவும் உங்களுக்கு உண்டு. வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி அமைய போகுது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதால இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு அப்படிங்கிறது அவ்வப்போது உருவாகலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்திலெல்லாம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்குங்க. வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் சில தடைப்பட்ட பணிகளை எல்லாத்தையும் இந்த வருடத்தில் நீங்கள் முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வாகன பழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்வது, தேவையற்ற விரயங்களை தவிர்க்க முடியும். பெற்றோர் வழியிலலாம் உங்களுக்கு நல்ல புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் முன் கோபமின்றி நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வெற்றி உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் விவசாய பணிகளெல்லாம் ஆலோசனை பெற்ற பின்னர் தான் புதிய பயிர் விளைச்சலை நீங்கள் மேற்கொள்ளணும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் தெளிவான முடிவு அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுக்கு. இதுவரைக்கும் இழுபறியாக இருந்துக்கிட்டு இருந்திருக்கும், இல்லை பாகப்பிரிவினை செய்ய முடியாமல் கிடந்திருக்கும். ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படியே போட்டு வச்சிருப்பீங்க. அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் இந்த ஆண்டு அவரவர்களோட வசம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. மனதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஆண்டு முதலீடுகள் விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளையும் குறையும். புதிய வியாபார விஷயங்களை நல்லா யோசித்த பிறகு முடிவெடுங்க. தொழில் நிமித்தமான பயணங்கள்லாம் அடிக்கடி சென்று வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கணும். சந்தை நிலவரங்களை அறிஞ்சு முதலீடுகளை மேற்கொள்ளுங்க. கலைப்பொருட்கள் சார்ந்த தொழிலெல்லாம் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உழைப்புக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். சிலருக்கெல்லாம் எதிர்பாராத இடமாற்றம்லாம் வந்து சேரும். சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் ஆதாயமாக இருப்பாங்க, சிறப்பாகவும் செயல்படுவாங்க. அலுவலகத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுவதை தவிர்த்துக்குங்க. மேலதிகாரிகள்லாம் உங்களுடைய திறமைகளை கண்டு பாராட்டுவாங்க. பணிகளில் சில பொறுப்புகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாறுபட்ட அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்ளுறது அவ்வப்போது உங்களுக்கு நல்லது. கலைஞர்களுக்கெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் விழிப்போடு இருக்கணும். புதிய ஒப்பந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டு. பயனற்ற செலவுகளை குறைச்சு கொள்ளுங்க. துறை ரீதியாக வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. அது மனதளவில் மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் செயல்களில் ஒரு சில தடுமாற்றலாம் வரலாம். ஆடை வடிவமைப்பு துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சக கலைஞர்களின் எண்ணங்களை புரிந்துகிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அனைவர் மத்தியிலையும் உங்களுக்கு நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல்வாதிகள்லாம் சில பணிகளில் பகுத்தறிந்து முடிவெடுப்பது எதிர்காலத்துக்கு நல்லது. பயணங்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இழந்த பொறுப்புகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. புதிய முடிவுகளில் உங்களுடைய எண்ணங்கள் படிப்படியாக நிறைவேறுவதில் பொறுமை காக்கிறது நல்லது. நெருக்கமானவர்களே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடையாக இருப்பாங்க. பெண்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்க. குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்குங்க. அப்போ தான் உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். உங்கள் மீது நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். சிம்மராசி பெண்களுக்கெல்லாம் கருத்துகளுக்கு உண்டான மதிப்புகள் அப்படிங்கிறது தாமதமாக தான் கிடைக்கும். உங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்தோடு இருக்கணும். உத்தியோக பணிகள் எல்லாம் ஏற்ற இறக்கமான சூழல் தான் ஏற்படும். பெண்களுக்கெல்லாம் பிற மொழி சார்ந்த மக்களோட உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். தவறிய சில பொருட்கள், களவு போன பொருட்கள்லாம் திரும்ப கிடைக்கும். இனிமேல்
பண விஷயத்துல சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பெண்கள் எப்பவுமே மாணவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெறுறதுக்கு பாடங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். படித்ததை 1க்கு 2 முறை எழுதி பாருங்க. வெளியூர் பயணங்கள் மூலமும் உங்களுக்கு புதிய அனுபவமும் சமூகம் பற்றிய சிந்தனையும் மாறுபடும். உங்களுக்கு விளையாட்டு போட்டிகள்லாம் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். நண்பர்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. இந்த ஆண்டு முழுவதுமே சூரியனார் கோவில் சென்று சூரியனை வணங்கிட்டு வாங்க. சூரியன் எதிரிலேயே குரு இருப்பாரு, அவரையும் நல்ல மனதார கும்பிட்டுட்டு வாங்க. அப்படி முடியல அப்படின்னா காலையில எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. சனி செவ்வாய் கூட்டணி இருக்கிறதால ஞாயிற்றுக்கிழமையில பன்னீர் பூ மாலை மற்றும் அகல் விளக்குல புங்க எண்ணெயில 19 மிளகை மூட்டை கட்டி சிகப்பு நிற திரி கொண்டு தீபம் ஏற்றுவாங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்வீங்க. வார்த்தைகளால பிறரை நோகடிக்க வேண்டாம், அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமா இருக்கும். தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மனதில் அமைதியும் உங்களுக்கு வரக்கூடிய சஞ்சலங்களும் குறையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இழக்கவே கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் முன் அனுபவம் இல்லாம எந்த ஒரு செயலையும் இறங்க வேண்டாம். இந்த குரோதி வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு